ஆம்பளை பசங்களுக்கு தான் சேர்ந்து புரியுதா? இப்படி ஒரு விசும்பேட்டையிலிருந்து பூண்டியிலிருந்து இந்த வேற என்ன ஒரு சுற்றி இங்கே இருக்கிற மணல்மேட்டிலேருந்து அப்புறம் புதுச்சேரியிலேருந்து பிள்ளைகளை மையப்படுத்தினாலும் ஆம்பளை பசங்களுக்கு கவனிக்கணும். சேம் அப்ளிகேஷன் புரியுதா? சிலம்பத்தை கடைசியில் கொண்டுட்டு வருவாங்க. ஒரு தற்காப்பு, ஒரு அறிவு, பாதுகாப்பு, பெற்றோருடைய அரவணைப்பு, இது எல்லாமே சேர்ந்து இருந்தால் ஒரு பிள்ளை என்ன செய்ய முடியும்? ஒரு பையன் என்ன செய்ய முடியும்? உங்களை பிள்ளைன்னு இல்லை, பையனோ பிள்ளையோ புரியுதா? பாதுகாப்பு, தற்பாதுகாப்பு புரியுதா? கற்றுக் கொடுக்கறதுல ஆர்வம் இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு பிள்ளையால என்ன செய்ய முடியும்? நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியோடு வாழ்க்கையில வளர முடியும். அதற்கான ஒரு படம் தான் இந்த படம். அதனால கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் இந்த படம் நினைக்காம நமக்கு பார்க்கணும். ஒரு நல்ல ஆர்வத்தோட பாருங்க. நமக்கான படம், வாழ்க்கையில முன்னேறுவதற்கான படம், நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் அதை உருவாக்குறதுக்கான படம் அப்படிங்கிற சிந்தனையோடு இந்த படத்தை பார்க்குமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என்னோட பெயர் ஜஸ்டின் பிரபு. நான் வேம்பு படத்தோட இயக்குனர். இன்றைக்கி என்னோட சொந்த ஊரான அலமேலுபுரம் பூண்டி, நான் படித்த ஸ்கூலில் சின்னராணி ஹை ஸ்கூல், இந்த மாணவர்களோட என்னோட டைரக்ஷனில் வேம்பு படத்தை திரையிடல் பண்ணியிருக்கோம். இந்த படம் சொல்கிற கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை மையப்படுத்தி பெண்களை ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப மையமான ஒரு கதையை வச்சு இந்த கதையை இயக்கியிருக்கேன். சிலம்பக்கலையை பற்றி பேசியிருக்கோம். ஒரு பெண்ணை இந்த சொசைட்டியில் உள்ளவங்க எப்படி மதிக்கணும், ஒரு பெண் எதுக்கும் தயங்காமல் எப்படி இந்த சொசைட்டியை எதிர்கொண்டு தன்னோட வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற கருத்தையெல்லாம் வலியுறுத்தி இந்த படத்தை நாங்கள் இயக்கியிருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷீலா நடிச்சிருக்காங்க, ஹரிகிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது இந்த நிகழ்வு. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச திரைப்பட விழாவில் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சிறந்த நடிகைக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வீதி விருது விழாவில் அவார்டு கொடுத்தாங்க. அகமதாபாத் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மாணவர்களுக்கு இந்த படத்தை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் போட்டு காமிக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விரைவில் தமிழ்நாட்டுக்கு அரசு மூலியமாக கல்வித்துறை சார்பாக அவங்களுடைய வலியுறுத்தலின் அடிப்படையில் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை திரையிடுறதுக்கும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த படம் பார்த்த எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. இது கண்டிப்பாக பெற்றவர்கள், அதுக்கப்புறம் மாணவர்கள் அனைவரும், குறிப்பாக பெண்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு சிறந்த படமாக அமைஞ்சதில் மிக்க மகிழ்ச்சி. அதுவும் நான் படித்த ஸ்கூலில் இந்த படத்தை மாணவர்கள் மத்தியில், நான் பயின்ற ஆசிரியர்கள் மத்தியில் இந்த படத்தை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பேர் எஸ் கமலி. நான் சின்னராணி உயர்நிலை பள்ளியில் படிக்கிறேன். இந்த ஸ்கூலில் நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த படம் பேர் வேம்பு. இந்த படத்தை எடுத்த டேரக்டர் எங்கள் ஸ்கூலில் படித்தாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் எதை பற்றி இருக்குன்னா, பெண்கள் நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும், அவங்க எதுக்கும் பயப்படக்கூடாது, சிலம்ப கலையில் நல்லா வரணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. வணக்கம், என்னுடைய பெயர் எஸ் மணிபாரதி. என்னுடைய ஊர் நாகாச்சி. நான் சின்னராணி அலமேலுபுரம் பூண்டியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை எடுத்தவங்க எங்கள் ஸ்கூலில் படித்தாங்கன்றதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. இந்த படத்தில் பெண்கள் எவ்வளோ தைரியமாக இருக்குன்றதை நாங்கள் இதில் கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி நாங்கள் மோட்டிவேஷனாகவும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு தற்காப்பு கலையை நாங்கள் கற்றுக்குவோம்னு உறுதி கொடுக்கிறேன். என் பேர் எஸ் கேத்ரின். நான் 10வது படிக்கிறேன். சின்னராணி ஹை ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். இவங்க எங்கள் ஊர் டைரக்டர். இவங்க நான் எடுத்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்குது. நாங்களும் இது மாதிரி சிலம்பம்லாம் கற்றுக்கிட்டு நல்லா வாழ்க்கையில் நல்லா மேலே வரும். சின்னராணி பள்ளியிலிருந்து படித்த என்னுடைய மாணவன் இந்த அளவுக்கு உயர்ந்து ஒரு படத்தையே தயாரிக்கிற அளவுக்கு பெருமை பாராட்டக்கூடிய பையனாக இருக்கிறேன். அவனை நினைத்து நான் பெருமை அடைகின்றேன். தொடர்ந்து நம்முடைய பள்ளிகளும் படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் நல்லா முயற்சி எடுத்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு. இந்த படத்தின் மூலம் நம்ம மாணவர் நிறைய கற்றுக்கிட்டாங்க. இன்னும் எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம், அந்த சிலம்பத்தின் மூலம் எப்படிலாம் தற்காப்பு கலையை கற்றுக்கலாம், இதே போல் பல வழிகளில் அவங்கள பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு அவங்க நிறைய கற்றுக்கிட்டாங்க. நம் சின்னராணி உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் நாங்களாம் வாழ்த்துறோம். ஏன்னா
இந்த நம்ம இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு முக்கியமாக பெண் குழந்தைகள் வந்து இன்னமுமே பயந்துக்கிட்டு அப்படி தான் இருக்கிறாங்க. நாங்கள் டெய்லி லைஃப்பை அவங்கள பார்க்குறப்போ வர்றதுக்கு பயப்படுவாங்க, எப்போ தனியாக போகிறதுக்கு பயப்படுவாங்க, எல்லா சூழ்நிலையும் பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்தோன்னா அவங்க முகத்தில் ஒரு புத்துணர்ச்சி தோன்றது, ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. நாங்களும் இதே மாதிரி ஆகணும், ஒரு வீர உணர்ச்சியோடு இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவங்க முகத்தில் நாங்கள்லாம் இன்றைக்கி பார்த்தோம். முக்கியமாக அந்த கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அருமையாக அந்த குழந்தைங்க அந்த இடத்துல பிடிக்கிற விஷயம் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, பயங்கர லாப் பண்ணாங்க. அந்த பொண்ணு வந்து தன்னுடைய ஏழ்மையான சூழ்நிலையிலும் கூட பெரிய மனம் சோர்ந்து போகாமல் இன்னும் அடுத்தடுத்து என்ன டெவலப் பண்ணலாம், நம்மளுடைய ஸ்கில்லை வச்சு இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சொல்லியிருக்கிற விதம், அந்த அழகாக அந்த ஷீலா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹரிகிருஷ்ணனும் தன்னுடைய நடிப்பை அழகாக வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒளிப்பதி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் பையன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அந்த டயலாக்ஸு, கதை எல்லாமே ரொம்ப இருந்துச்சு. ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது இந்த படம். அதனால் கண்டிப்பாக எல்லார்ட்டையும் போய் இந்த படம் சேரணும். எங்களுடைய மாணவன் வந்து படிக்கிற காலத்தில் ரொம்ப அமைதியாக இருப்பார். ஆழமான நதி வந்து எப்போதும் அமைதியாக தான் ஓடிக்கிட்டே இருக்குமா. அப்போ கூட நாங்கள் கிளாஸ் ரூமில் கேட்போம், ஜஸ்டின் என்ன எப்போ பார்த்தாலும் ஏதோ திங்கிங்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நாங்கள் கேட்டிருக்கோம். அப்பயும் யோசனையாக தான் இருப்பார். நிறைய நாடகங்களில் நடிச்சிருக்காரு, நம்ம ஸ்கூல் ட்ராமாஸில் நிறைய நடிச்சிருக்காரு. அப்பயே வந்து ஏதோ ஒரு உள்ளுணர்வு எங்களுக்கெல்லாம் தோண்டிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கு பிக்சரில் வந்துட்டு பெரிய ஒரு நடிகராக கூட வருவடா அப்படின்னு கூட நாங்கள்லாம் பெருமையாக சொல்லியிருக்கோம். எங்கள் பள்ளி மாணவன் இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்து ஒரு திரையில் பார்த்த ஒரு அந்த இயக்குனர், அந்த நடிகரை பார்த்து வியந்த நம்ம குழந்தைங்க வந்து நிஜத்துலேயும் இப்படி பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இந்த பெருமை வந்து நம்ம பள்ளிக்கு மட்டும் இல்லை, நம்ம ஊருக்கும் மிகப்பெரிய பெருமை. இன்னும் பையன் நிறைய வளரணும், நிறைய சாதிக்கணும். எங்களுடைய ப்ரேயர் எப்போதுமே பிள்ளைக்கு உண்டு.